சந்தோஷமான வீடியோவா தான் ஒரு லெந்த் வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அதே மாதிரி நடந்திருக்கு. அந்த சந்தோஷத்துக்கு காரணம் வேற எதுவும் இல்லை, இந்த ஒரு கிஃப்ட் தான். இந்த கிஃப்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும், படிச்சு பாருங்க. நான் வந்துகிட்டு பிஸ்னஸ் உமனா சொல்லிக்கிட்டு ஒரு 3 இயர்ஸா பிஸ்னஸ் உமன், அது எனக்குள்ளே நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன். நிறைய இக்கட்டான சூழ்நிலைகளையும் தாண்டி தாண்டி வந்துட்டே இருப்பேன். என்னோட பிஸ்னஸ்ல நான் என்ன அச்சீவ் பண்ணிருக்கேன், நிறைய அச்சீவ் பண்ணிருக்கேன். அதுக்கு வந்துக்கிட்டு ஒரு முன் உதாரணம் மட்டும்தான் இந்த கிஃப்டை நான் பார்க்குறேன். பர்த்டே செலிப்ரேஷன் எங்கள் வீட்டில் வந்து இது நாள் வரைக்கும் பண்ணது கிடையாது. இந்த வருஷம் வந்துக்கிட்டு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணாங்க. அதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அன்னைக்கு தான் எனக்கு வந்துக்கிட்டு அதாவது நியோ கம்ஃபர்ட் பிராண்ட் நிறைய பேருக்கு தெரியும். பெட்ஸில் வந்துட்டு பெட்ஸுக்குள்ள ஒரு பிராண்டு. இந்த கம்பெனிலேருந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்து சரி, மேனேஜர் சைட்லேருந்து சரி எனக்கு விசஸ் வந்துருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அன்னைக்கு வந்துக்கிட்டு நான் உண்மையிலே உணர்ந்தேன், சரி நம்ம ஒரு பிஸ்னஸ் உமன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அதனோட கிஃப்டை வந்துக்கிட்டு இன்னைக்கு தான் நான் ரிசீவ் பண்ணேன். ரிசீவ் பண்ணப்போ வந்துக்கிட்டு அதுக்குமே அவங்க ஒரு கிரீட்டிங்ஸ் மாதிரி போட்டோம். ஆனால் எனக்கு வந்துக்கிட்டு ஒரு என்ன சொல்ல தங்கம், வெள்ளி பதக்கம், தங்க பதக்கம் வாங்கின ஒரு பெரிய ஒரு ஃபீல் இருக்கு. என்னன்னா என் லைஃப்ல இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சாதனைகளா வரும்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. அப்படி என்ன சாதனைனா, ரொம்ப அடிமட்டத்திலேருந்து வந்தவ, அதாவது ஒரு நாள் சாப்பிட கூட வழி இல்லாத நந்தினி தான்னா. அதாவது என்னுடைய சின்ன வயசுல கிடையாது, எனக்கு விவரம் தெரிஞ்ச பிறகு, நான் 2 குழந்தைக்கு தாயான பிறகுதான் இந்த சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு. சாப்பிட முடியாத நந்தினி ஒவ்வொரு இடத்துலயா வேலை செய்யும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இவ்வளோ கஷ்டம் வருதே கடவுளே, எனக்கு மட்டும்தானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனா ஃபேமிலிக்காக நான் ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த கஷ்டத்தெல்லாம் கடந்து வந்தேன். கஷ்டம் கடக்கும்போது கடவுள் ஏதோ நமக்கான ஒரு நல்ல விஷயம் வச்சிருக்காரு போலேன்னு கடந்து வந்தப்பதான் இந்த கடை எனக்கு வந்து கிடைச்சிச்சு. இந்த கடைக்கு ஓனர் ஆக வேண்டிய தருணம் எனக்கு வந்துச்சு. வந்தப்போ நான் பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறந்தே போனேன். இப்போ வந்துக்கிட்டு நான் ஓனரா ஒரு 3 வருஷம் ஆச்சு. வலம் வரும்போது அவ்வளோ ப்ரௌடா இருக்கு. அந்த ஓனருக்கு ஒரு கிஃப்ட் வருதுன்னா அது எவ்வளோ சந்தோஷம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சொல்ல வார்த்தைகளே கிடையாது. எனக்கு எவ்வளோ அவதூறா பேசினாங்களோ அவ்வளோக்கு இன்னைக்கு பாருங்க, நான் ஒரு பிஸ்னஸ் உமன் தான். நீங்க என்ன வேணாலும் பேசிக்கோங்க. என்ன மாதிரி உள்ள உமன்ஸுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன், தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க போயிட்டே இருங்க. பேசுறவங்க பேசிக்கிட்டு அதே இடத்துலதான் இருப்பாங்க. நம்ம அதுக்கு காது கொடுத்தோம்னா நம்மளும் அதே இடத்துலதான் இருக்கணும். நீங்க பேசிட்டே இருங்க, என் வாழ்க்கையில ஒரு எல்லைக்கு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்து நம்ம ஓட தொடங்கணும். ஸோ இன்னைக்கு வந்துட்டு இந்த கிஃப்ட் தான் என்னோட பெரிய ஒரு முயற்சி. என்ன சொல்ல வார்த்தைகள் கிடையாது, பேச வார்த்தைகள் வரல. ஸோ கிஃப்டை பார்ப்போமா? Cheers to your wonderful birthday. பாருங்களேன் எவ்வளவு கியூட்டா அவங்க வந்துகிட்டு அழகா எழுதி விஷ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்களேன். ஓபன் பண்ணுமா? அதுக்குள்ளே ஒரு கார்டு. Dear Miss Nandini, many happy returns of the day. Thank you for your unwavering commitment to improving pet care. May the coming year be filled with professional achievements, happiness and good health. Here's to wagging tails, happy fur and many more joyful moments ahead. It is always a pleasure partnering with you. Vinod Quetrava. இது வந்துட்டு நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. டைரக்டர் நியோ கம்ஃபர்ட் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட். அடுத்து பேக் சைடு, விஷ் ஏ வெரி ஹாப்பி பர்த்டே. சூப்பராக இருக்குல்ல? அவங்க கிஃப்டை அலங்கரிச்ச விதத்தை பார்த்தீங்களா? இப்படிலாம் தந்தா இதில் காஃபி குடிக்க தோணுமா, இல்லை ஞாபக சின்னமாக வச்சிருக்க தோணுமா எனக்கு தெரியல. இதே மாதிரி நான் நிறைய சக்ஸஸ் வரணும், வாழ்க்கையில் நிறைய சக்ஸஸ் அடையணும்னு சொல்லிக்கிட்டு, அதுவும் ஒரு பிஸ்னஸ் உமனாக வலம் வரணும். அதுதான் என்னோட ஃபுல் தாட். எனக்கு வந்துக்கிட்டு ஆம்பிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும், எதுலேயும் சோர்ந்து போகக்கூடாது, எத்தனை இன்னல்கள் துன்பங்கள் வந்தாலும் அதை நான் கடந்து போகணும் அப்படின்னு தான் என்ன மாதிரி இருக்க பெண்களுக்கெல்லாம் நான் அட்வைஸும் பண்ணுவேன். அட்வைஸ் பண்ணால் யாருக்கும் பிடிக்காது, பட் என்னுடைய வாழ்க்கையில் நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்ட ஒரு விஷயந்தான். ஒரு சைடில் நான் வந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 1 இயர் முன்னாடி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன். ஸோ எனக்கு தோள் கொடுப்பான் தோழன் மாதிரி, தோள் கொடுப்பான் தோழி மாதிரி தான் ஒருத்தரோட அட்வைஸ்னால தான் நான் மாறினேன்.
எப்போவுமே அந்த இடத்துல முடங்கி கிடக்கக்கூடாது. ஒரு ப்ராப்ளம் வரும்போது உங்களை நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்க நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் ஃப்ரீ மைண்டாக இருக்கணும். அதுக்காக ஒரு நாளை ஸ்பெண்ட் பண்ணி தனியாக எங்கேயாவது போய் உங்களுக்கு யார் யார் என்ன பண்ணாங்க, யார் யார் எது பண்ணலை, எதனால் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, அது கேஷ் விஷயமா இருக்கட்டும், மைண்டு விஷயமா இருக்கட்டும், எதுனாலும் ஒரு தனியாக இருந்து எல்லாத்தையுமே அப்படியே மறந்துட்டு காத்தோட நம்ம கஷ்டத்தை விட்டுக்கிட்டு எதனால் நம்ம எல்லாரும் பின்னோக்கி தள்ளுனாங்களோ அந்த விஷயத்துக்காக நம்ம ரொம்ப உழைச்சோன்னா ஒரு நாள் நமக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டு. நான் என்னோட முதல் வெற்றியாக தான் இதை பார்க்குறேன். அடுத்தடுத்து நான் நிறைய வெற்றியாட்டு நிறைய வீடியோஸ் போடுவேன்னு நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட், உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களை என்னோட ஷேர் பண்ணுங்கள். டாடா. சூப்பராக இருக்குல்ல?